அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது தலைமைச் செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்போம். ரமேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஜாமீன் மனு மீது இன்று நடைபெற்ற விசாரணை பற்றிய விவரங்களை சொல்லுங்க. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நீதிபதி ரத்ன கலா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் ஆஜராகி இந்த வழக்கில் தான் அரசு தரப்பில் ஆஜராகி வாதிடுவதற்கான அரசு உத்தரவு ஜிஓ இன்னும் எனக்கு கைக்கு கிடைக்கவில்லை என்றும், மேலும் இந்த வழக்கில் எனக்கு ஒரு முறையான நோட்டீஸ் வழங்கப்படவில்லை என்றும், எனவே அதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து இந்த மனு மீதான விசாரணையை நீதிபதி வருகிற திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளார். இது தொடர்பாக நம்முடைய கர்நாடக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நடேசன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், நீங்கள் கோர்ட்டில் இருந்தீங்க, இந்த வழக்கு விசாரணையின் போது ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் வைத்த வாதம் என்ன, அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் வைத்த வாதம் என்ன? இன்று 11:30 மணிக்கு இந்த 11:30க்கு இந்த மனு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மூத்த வழக்கறிஞர் ராம்ஜோத் மலன் அவர்கள் வாதிட்டார்கள். வாதிடும் பொழுது இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து பவானி சிங் அவர்களை கேட்டார். பவானி சிங்கை எனக்கு இந்த கர்நாடக அரசிடமிருந்து கொடுக்கப்பட்ட ஜிஓ எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று கூறினார். அதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்று மீண்டும் விசாரணை தொடரும். இப்போ இதில் உடனடியாக விசாரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இவங்க தரப்பில் ஏதாவது வாதிடப்பட்டதா? அதற்கு நீதிபதி, அதாவது உயர்நீதிமன்ற பதிவாளரை அணுகும்படி ஏதாவது நீதிபதி உத்தரவிட்டாரா? கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அது மாதிரியான எந்த முன் உதாரணமும் இல்லை. இந்த வழக்கு திங்கட்கிழமைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஏதாவது திமுக தரப்புலேருந்து ஏதாவது இன்டர்வியூன் பெட்டிஷன், ஏதாவது இந்த மனுவில் நீங்கள் அவங்க ஏதாவது கூடுதலாக மனு தாக்கல் செஞ்சாங்களா? அது தொடர்பாக ஏதாவது தகவல் உண்டா? இல்லை, கர்நாடக இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் யாதும் மனு தாக்கல் செய்யவில்லை. இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை காண்பதற்காக தமிழகத்திலிருந்து நூற்றுக்கணக்கான அதிமுக வழக்கறிஞர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருந்தனர். ஆனால் இன்று எப்படியும் ஜாமீன் மனு மீது ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாததால் அவர்கள் சோகத்துடனே திரும்பினர். ரமேஷ்குமார், அந்த கர்நாடகத்திற்கு எத்தனை அமைச்சர்கள் தமிழகத்தில் இருந்து சென்று இருக்கிறாங்க? இல்லை, அவர் நேற்று, அதாவது பதவியேற்ற அனைத்து தமிழக முதல்வர் OPS உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களுமே இங்கு வந்துள்ளனர். அவர்கள் இன்று எப்படியாவது, இப்போ ஏனென்றால் இந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு ஏதாவது வரும், இடைக்கால உத்தரவு வரும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் யாரும் வராததால், இன்று எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாததால் இன்று அவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். எனவே மீண்டும் அவர்கள் தமிழக முதல்வரை, அதாவது முன்னாள் முதல்வரை சந்தித்து ஏதாவது ஆலோசித்த பின்பே அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட உள்ளார்கள். இவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு ரமேஷ்குமார்? தற்போது பவானி சிங்கிற்கு அந்த அரசு உத்தரவு, முறையான அரசு உத்தரவு, தான் இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் என்ற அந்த அரசு உத்தரவு அவருக்கு கைக்கு கிடைக்க வேண்டும். அந்த உத்தரவு கிடைத்த பின்புதான் அவருக்கு முறையாக இதில் நியமிக்கப்படுவார். அதன் பின்பே இந்த வழக்கில் அவர் அரசு தரப்பில் ஆஜராக முடியும். எனவே ஒருவேளை அதிமுக தரப்பு வழக்கறிஞர்கள் தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அணுகி இந்த வழக்கை ஒரு அவசர வழக்காக எடுத்து விசாரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் 6ஆம் தேதி வரை அவர் சிறையில் இருப்பது கடினம், அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது, மருத்துவமனையில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தால் அவர் அதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும். ஆனால் அது முறையாக உயர்நீதிமன்ற பதிவாளரை இவர்கள் அணுகி, அதிமுக வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற பதிவாளரை அணுகி, உயர்நீதிமன்ற பதிவாளர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் ஆலோசித்த பின்பு இதற்கான முடிவுகள் எட்டப்படும். ஆனால் இது தொடர்பாக அல்லது அதுவரை அதை செய்கிறார்களா அல்லது வருகிற திங்கட்கிழமை வரை காத்திருந்து திங்கட்கிழமை இந்த வழக்கில் வாதிடலாமா என்பது குறித்தும் வழக்கறிஞர்கள் ஆலோசித்து வருகின்றனர்.